பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸோட கனெக்டிவிட்டிஸ் நல்லாயிருக்கு. லைக் என்னென்னா என்னோட பர்சனலாக நடந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்குது. லாஸ்ட் அவங்க அம்மாவை மீட் பண்ணுறது, லைக் அந்த எண்டெல்லாம் வந்து நல்லா இருந்தது. ஆ போர்லாம் அடிக்கல, நல்லா தான் இருந்தது. ஃபேமிலியாக வந்து எல்லாருமே பார்க்கலாம், நல்ல ஃபிலிம். இல்லை சார், அவர் ஆமாம் இல்லை, ஏகப்பட்ட இது இருக்கும் ஒரு படத்தில், பிரம்மாண்டம்லாம் இருக்கும், ரொம்ப எளிமையாக. ஆனால் அதே நேரத்தில் மனசை டச் பண்ணி இந்த குழந்த நானும் உன் தங்கச்சி தான் சொல்லும்போது அவருடைய முகத்தில் நிறைய எக்ஸ்பிரஷன்லாம் நிறைய நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. ஆமாம், அருமையாக இருந்தது சார். சீனு ராமசாமி சொல்லுங்கள், சூப்பர். அது எதில் கண்ணு கலங்குச்சுன்னா, அவர் போயிட்டு அம்மா அப்பா விட்டு போயினாங்க. அப்பா அந்த அந்த மன்னிக்க கூடாது, அந்த நேரத்தில் அவரோட இதை கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருந்தது. நல்லா கண் கலங்க வச்சிச்சு, சொல்லக்கூடாது, மனசையும் வருட வச்சிச்சு. ஒரு உண்மையான உருக்கமான படம், எல்லோரும் பார்க்கணும், குடும்பத்தோடு பார்க்கணும், வந்து பார்க்க சொல்லுங்கள். ஓகேங்களா? படம் வேறு மாதிரி தரமாக இருந்துச்சு. படம் நல்லா நம்ம ஊருக்கு அது மாதிரி இருந்துச்சு, அதனால நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. அந்த பொண்ணுலாம் அழுதுருச்சு, லாஸ்ட் அவங்க மேரேஜ் சீன், அவங்க அம்மா அப்பா பார்க்குற சீன், அண்ணன் தங்கச்சி நல்லா இருந்துச்சுங்க. வேற அளவுலன்னு கேளுங்கண்ணா, ஏன்னா அந்த அளவுக்கு ஃபீல் குட் மூவி தான் இது. சிஸ்டர் ஆல்மோஸ்ட் நல்லா நடிச்சிருக்காங்க. சீனு ராமசாமி நல்லா சூப்பராக எடுத்திருக்காரு. எப்போதுமே அவர் மூவி நல்லா இருக்கும். ஸோ அவருக்காக நாங்கள் ஆடியன்ஸாக வந்தோம். ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க, குட் மூவி. லாஸ்ட்டில் 15 மினிட்ஸ் ஒரு பாப்பா வருவாங்க, அவங்க இன்னும் ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது மூவி, நைஸ் மூவி தான். இன்னொரு வாட்டி வந்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லை, படத்தை கான்சன்ட்ரேஷனாக உட்காந்தா கான்சன்ட்ரேஷனாக தான் முடியும், எண்டு வரையும் முடிஞ்சிடும். அது நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது, முடிவு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கெட்ட அப்பாவுக்கும் அவர் நல்லது செய்தார், ஓடி போன அம்மாவுக்கும் நல்லா செய்தார், தங்கச்சி நல்லா வாழ வச்சார். ரெண்டாவது தங்கச்சியும் அவர் கூட பிறந்தது நல்லா பார்த்தாரு. கதை ரொம்ப நல்லா இருக்குது, குறைய சொல்ல முடியாது, பிடிச்சிருக்கு ரொம்ப. முடிவு பிரதர் என்ன, அவங்க பிரதர் வந்து அவங்க அப்பாவுக்காக எவ்வளோ இதாக பண்ணியிருக்காங்க பாருங்க. அவருடைய இது லைஃப்பை கூட பார்க்காத அவங்க அப்பாவுக்காக அவ்வளோ இதாக செய்திருக்காரு. கிட்னி யாருன்னா கொடுப்பாங்களா? அவங்க அப்பா அவ்வளோ அநியாயம் பண்ணியும் அவர் அந்த இது பண்ணியிருக்காரு. ஹீரோ வரலையா? அந்த பொண்ணு வந்து தானத்திலேயே சிறந்தது கிட்னி தானம், அது அவர் பண்ணியிருக்காருல்ல, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எமோஷனலாக இருந்துச்சு. பிரதர் வந்து அவ்வளோ இது பண்ணுறது கஷ்டம், பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. இருந்து அவர் நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காருல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். சீனு ராமசாமி சாரோட படம் 2-3 படம் நான் பார்த்துருக்கேன். இது ஃபர்ஸ்ட் அண்ணன் தங்கச்சியோட பாசம், ரெண்டாவது கடைசி காலத்தில் அப்பா அம்மாவை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு இது அந்த பையனுக்கு இருக்குது. அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஃபர்ஸ்ட்ல சமுடி நல்லா ஓடும். என்னோட வாழ்த்துக்கள். என்ன சார், நல்லா நடிச்சிருக்கிறாங்க சார். அதாவது ரியலாக கிராமத்தில் எப்படி இருக்கிறாங்க பசங்க அப்படிங்கிறத ரியலாக நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக வருங்க அந்த படம் செம்மையாக இருக்குது சார். படம் சூப்பராக இருக்குது. அதை இயற்கை அழகாக காட்டியிருக்கிறாரு, பெரிய விஷயம். அது வந்து அவர் படத்தில் இயற்கை மண்வளம் எல்லாமே நல்லா இருக்கும். அறிமுக நாயகன் ஏகன் வந்து சூப்பராக நடிச்சிருக்காப்பில், யதார்த்தமாக நடிச்சிருக்காப்பில். அவர்கிட்ட வந்து ஒரு அறிமுக நாயகன் சொல்கிறத விட பல படங்கள் நடித்த நாயகனாக பண்ணியிருக்காப்புல. காமெடியில் குட்டிப்புலி நல்லா நடிச்சிருக்காப்புல. எல்லா கதாபாத்திர ஆக்டரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு அருமையான படம். என்ன சார், எமோஷனல் எல்லாமே, ஏழை சாங் எமோஷனல் பயங்கரம் சார். ஒரு எல்லாருமே வந்து அப்பா அம்மா ஃபீலிங்கை பார்த்துருப்பாங்க, பசங்களோட ஃபீலிங்கை பார்க்கல. அந்த ஒரு 2 அண்ணன் தங்கச்சியோட ஃபீலிங் வந்து அருமையான ஃபீலிங்கு சார். படம் அருமையாக இருக்கு ஐயா. அவர் ஹீரோவுடைய பேர் என்ன? ஏகனா. அவர் அருளானந்த் சார் பையனா? பெரிய பையனா? அருமை, நல்ல அருமையான. என்ன பிடிச்சிருக்குன்னா, இல்லை அவர் உணர்ந்து நடிச்சிருக்காரு, மிகப்பெரிய விஷயம். நான் கூட வேறு ஏதோ நினச்சேன், இல்லை உணர்ந்து நடிச்சிருக்காரு, நல்ல நடிப்பாட்டு. ஹீரோயின் புதுமுகங்களாக இருந்தாலும் சீனு ராமசாமி அவர்கள் அழகாக கதாபாத்திரமாகவே வாழ வச்சிருக்கார். அதே மாதிரி உடல் உறுப்பு தானத்தை பற்றியும் அழகாக சொல்லியிருக்கார். படம் வந்து அவார்டை நோக்கி மிக அருமையாக போகுன்றது தான் என்னுடைய கருத்து. எல்லாருமே வந்து என்னென்னா அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏகன் சாரும் அவருக்கு கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நல்லா இருக்குது. படம் அருமையாக இருக்குங்க. இளைஞர்களுக்கெல்லாம் இயற்கையை கூட வணங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ணன் தங்கை பாசம், அப்புறம் ஒரு வாய்ப்பு, ஒரு கடைசி கட்ட ஒரு இளைஞருக்கு எந்த வாய்ப்புமே இல்லாத போது ஒரு
இறந்த கோழியை கறியை கொடுத்து வாழ வைக்கிறாங்க. அங்கே இருந்து வாழ்க்கையை துவங்குற ஒரு இளைஞன் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய தியாகங்கள், இரக்கம், கருணை இதெல்லாம் இந்த படத்தில் அருமையாக காமிச்சிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. நியூ நம்ம ஏகன் அவங்க நடிச்சிருக்காங்க ஹீரோ. நல்லா நடிப்பாங்க. நிறைய படம் அவங்க வின் பண்ணுவாங்க. எதுவுமே ஒரு இதுவாலாம் இல்லை, நல்லா சூப்பராக இருக்குது. பாட்டிலேருந்து மியூசிக்லேருந்து காமெடி எல்லாமே சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். எல்லாமே தான் பிடிச்சிருக்கு. ஃபேமிலி கோர்ஸ் நல்லா சப்போர்ட்டாக தங்கச்சி நல்லா பார்த்துக்கிறாங்க.